உங்க பேக்க பத்திரமா பாத்துக்கணும், உங்க மொபைல் போன பத்திரமா பாத்துக்கணும். நடைபாதைக்கு இடையூறு இல்லாம கடையில் வச்சு நடத்தலாம். நடந்து போற நடைபாதைகளுக்கு இடையூறு இல்லாம கடை வச்சு நடத்தலாம். உங்க பேக்க பத்திரமா பாத்துக்கணும், உங்க மொபைல் போன பத்திரமா பாத்துக்கணும். பக்தர்கள் யாருக்கு இடையூறு இல்லாம சாலையில வியாபாரம் பண்ணக்கூடியவங்க நடைபாதைகளுக்கு இடையூறு இல்லாம நடை பண்ணணும். தனி ஸ்டாண்ட் இருக்குது, அங்க போட்டுக்கலாம். செப்பல் போட இலவசம் தான், காசு கிடையாது, இலவசம் தான். நீங்க ஸ்டாண்டில் போட்டுக்கலாம். சந்தோஷமா இருக்கு. நம்ம சின்ன பிள்ளைகள் அப்ப முதல் சைக்கிள்ல வருவாங்க, நல்ல மக்கள் சந்து பொந்து எல்லாரும் சைக்கிள் உள்ள போகும், மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு இப்ப சைக்கிள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல நினைவுகள் தான் வருது. இதே கோயிலுக்கு திருவிழா வருது, அடுத்து கும்பாபிஷேகம் நடக்குது, மக்கள் பாதுகாப்பாக சைக்கிள்ல போறது மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பா இருக்கும். மக்கள் நல்ல ஒரு மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இடைஞ்சலும் இல்லாம வண்டி போக்குவரத்து இல்லாதனால சைக்கிள்ல வர்றது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். நல்ல ஒரு நடவடிக்கை தான். இது ரொம்ப நல்லது. நான் சைக்கிள் ஓட்ட அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்ல மன நினைவா இருக்கும் அவங்களும் சைக்கிள் ஓட்டுறது. இது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தான். காவல்துறைக்கு நன்றி, மிக்க பொதுமக்கள் சார் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமா, இதனால எந்த பிரச்சனையும் ஆகாது. டூ வீலருக்கு பதிலா சைக்கிள்ல வர்றது சேஃப்டியாவும் இருக்கு. ஆமா, எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதாவது மிஸ் ஆச்சு ஏதாவதுன்னா டக்குன்னு கான்டாக்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்பா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சேஃபாவும் இருக்கும். பைக்கு, பஸ், அந்த மாதிரி ஜீப் எல்லாம் இல்லாம சைக்கிளிங் போது டக்குன்னு எங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய மாதிரி வருதுன்னு நினைக்கிறோம். நாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ சைக்கிள்ல வர்றாங்க, அந்த சவுண்ட் இதெல்லாம் வச்சுட்டு வரும்போது ஈஸியா யாருக்காவது ஏதாவது ஒண்ணா மக்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆமா, கண்டிப்பா. அதை பின்னாடி வரதை பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாங்க. என்ன பின்னாடி வருது, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்குது பாக்கையிலே. நாளுக்கு நாள் நம்மளுக்கு சாமி பக்கம் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இவங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 சைக்கிள் இப்படி சுத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாக்கையிலே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு எங்களுக்கே ஒரு சந்தோஷமா சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. நல்லா இருக்கு. உடல்நிலையும் நல்லா இருக்கும். ஆமா, அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்த மாதிரி.